வணக்கம். வணக்கம் ஐயா சார். வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. ஐயா ரொம்ப சந்தோஷங்க ஐயா, உங்களுக்கு கால் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிருக்கோம். நான் உங்களோட பிரீமியம் வீடியோ மாணவர், ப்ளஸ் ஆல்சோ உங்கள் புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணதில். நல்லா இருப்பீங்க, சொல்லுங்க. ஐயா, என்னோட மனைவியோட ஜாதகம் இது. அவங்களோட பிறந்த 2 கேள்விகள் இருக்கு. பிறந்த தேதி 10/6/1991. 10/6/1991. பிறந்த நேரம் 4:41 PM. 4:41 PM. ஈரோடு. ஈரோடு. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். துலா லக்னம், மேஷ ராசி, கார்த்திகை நட்சத்திரம். துலாம் லக்னம், மேச ராசி, கார்த்திகை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? ஐயா, எனக்கு வந்து இதுல ஒரு டவுட் இருக்குது. அதாவது ஜாதகம் இப்போ எழுதுனப்ப 4:41 4:49 அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன். துலா லக்னமா விருச்சிக லக்னமா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. 4:49னா அப்படியே விருச்சிக லக்னமா வந்துடும். சரி, ஆமாங்க ஐயா. துலா லக்னம் என்ன லக்னம்? ஆமாங்க ஐயா, சொல்லுங்க, என்ன கேட்கணும்? ஐயா அதான் எந்த லக்னம் அப்படிங்கறது என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல. உங்களோட அந்த விதிகளை வச்சும் நான் நிறைய மேட்ச் பண்ணி பார்த்தேன். சரி, ஒரு சிலது பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தோட, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட குரு சனினால இவங்க ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் முடிச்சாங்க. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு லா ஃபீல்டு தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு லா ஃபீல்டுக்கு மாறிட்டாங்க. மறுபடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ 2017க்கு அப்புறம் படிச்சு இப்போ லாயர் ஆயிட்டாங்க. லாயர் ஆயிட்டாங்களா? இந்த ஒரு பாயிண்ட் போதும். ஐயா. ஏன்னா லாயர் ஆனாலே லக்னத்திற்கு ராசிக்கு 2 10ஆம் இடங்களோடு குரு சனி தொடர்பு கொள்ளணும். ஆமாங்க ஐயா. துலா லக்னம்னா ராசிக்கு 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்றாரு. ஆமாங்க ஐயா. லக்னத்திற்கு 2ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்றாரு. கரெக்டுங்க ஐயா. அப்போ துலா லக்னம்னா சரி. இதில் லாயரில் மேஜிஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு, ஜட்ஜ் ஆகிறதுக்கு உங்கள் மனைவிக்கு விருப்பம் இருக்கா? ஐயா, அவங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு இல்லை, எல்லாரும் அவங்க படிச்ச ப்ரொஃபஸர்லேருந்து எல்லாருமே அவங்க வந்து ஜட்ஜ் ஆகணும் அப்படின்றது ஆசைப்படுறாங்க. அப்போ உங்கள் மனைவி துலா லக்னம் தான். ஏன்னா விருச்சிக லக்னமாக இருந்தால் 2ல் ராகு வந்துடுவார். 10ஆம் இடம் ராசிக்கு மட்டும் தொடர்பு கொள்ளும், லக்னத்திற்கு தொடர்பு கொள்ளாது. இப்போ இந்த இடத்துல ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குருவும் சனியும் சுபத்துவமாக தொடர்பு கொண்டால் ஜட்ஜு, அதாவது லாயர் தான், ஆனால் ஜஸ்டிஸில் தான் ஆர்வம் இருக்கும். சரிங்க. அதாவது படிச்ச இடத்துலயும் அவங்க வந்து ஜட்ஜ் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, வீட்லயும் நாங்க அதான் ஆசைப்படுறோம். ஆமாம், அதாவது குருதசை 2032, ராகுதசையில் பிற்பகுதியில், ராகுதசை சூரிய புக்தியில் 2029 இந்த அம்மாவுக்கு உயர்வு. சூரியன் கூட 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால நேரடியாக கிடைக்காது. இப்பெல்லாம் ஜஸ்டிஸ் கிடையாது, 10-8 வருஷம் ஆகும். சரிங்க. குருதசையில் இந்த அம்மா மேஜிஸ்ட்ரேட்டு ஜட்ஜு அப்படி ஆவாங்க, கண்டிப்பாக ஆவாங்க. 10ல் துலா லக்னம் தான். சரிங்க. விருச்சிக லக்னமாக இருந்தால் லாயரில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படிங்களாங்க ஐயா? சரி. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அவயோக தசைகளில் நமக்கு தேவையில்லாததை படிப்பாங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன்னா. ஆமாங்க. சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் ராகு தசையில் செவ்வாய் தசை வரைக்கும் உங்களுக்கு அவயோக தசை. அப்போ அவயோக தசையில் கல்லூரி படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு படிச்சிருக்கிறாங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து ராகு தசையில் உங்களுக்கு எண்ணங்கள் மாறிடுச்சு. இப்போ வந்து கண்டிப்பாக குருதசை அவங்களுக்கு ராசிக்கு லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால ஜஸ்டிஸ் போன்ற அமைப்புகளில் அவங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கும். இவங்களுக்கு துலா லக்னம் தாங்க. சரிங்க ஐயா. இன்னும் அதுல ஒரே ஒரு சந்தேகம் மட்டும். இப்போ துலா லக்னம்னா குரு வந்து 6ஆம் அதிபதி ஆயிடுவாரு. ஆமாம், 6ஆம் அதிபதியா உச்சமாயிருக்காரு. அப்ப அந்த இடத்துல வந்து 6ஆம் இடத்தையே அவர் பாக்குறதுனால நல்ல வேலை கிடைக்கும்னு எடுத்துக்கிறதா, இல்ல வேற ஏதாவது மாதிரி நல்ல அடிமையாக இருப்பார். மங்கள யோகத்தில் இருக்கிறார்ல, குருவின் உச்சபலனை செவ்வாய் பகிர்ந்துகிறார். குருவே சுபத்துவம் அடைகிறார். குருவே ராஜயோகாதிபதியோடு இருக்கிறார். குருவே லக்னாதிபதியோடு இருக்கிறார். ஒரு சூட்சுமங்களை அப்படியே புரிஞ்சுக்கணும். குரு உச்சமா தனிச்சிருந்தார்னா சுத்தம் கெடுத்து தள்ளிடுவார். தனிச்சிருந்தார்னா மங்கள யோகத்தில் இருக்கிறார். உச்சபலத்தை பகிர்ந்து கொள்கிறார் செவ்வாயோடு. லக்னாதிபதியோடு இருக்கிறார். ராசி யோகா ராஜயோகாதிபதியோடு இருக்கிறார். ஆகவே குருதசை உங்களுக்கு பெரிய அளவில் கெடுதல்களை செய்யாது. உண்மையிலேயே ராஜ அரச அடிமையாக வைத்திருக்கும். உயர் பதவியில் 6ஆம் இடம் வந்து உயர் பதவியை குறிக்கிறது இல்லையா? 10ஆம் இடமும் 6ஆம் இடமும் 6ஆம் இடம் நல்ல வேலையை குறிக்கக்கூடிய இடம். அதனால பதவி கிடைக்கும். சரியா? சரிங்க ஐயா. ஒரே ஒரு கேள்வி, ஆண் வாரிசுக்கு வாய்ப்பு இருக்கா? குரு உச்சமானாலே ஆண் வாரிசு உண்டுங்க. குரு உச்சமாகி கெட்டாலும் அதாவது முதல்ல பெண் குழந்தை, பின்னர் ஆண் குழந்தை என்ற அமைப்பு இருக்கும். ஆண் வாரிசு ஒரு மூணு குழந்தைகள் தவறிடுச்சுங்க ஐயா முன்னாடி. அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைகள். இப்போ அதாவது 2016, 17, 18 3 குழந்தைகள் தவறி, அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைகள். குரு வந்து பாவத்துவம் 5ஆம் அதிபதியும் குருவும் ஒரு நிலையில சனி செவ்வாய் அமைப்புகள் இருக்கக்கூடாது. குரு சனி செவ்வாய் அமைப்புகளில் இருக்கிறாரு.
உங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்